உறுதி மற்றும் துணிச்சலை பாராட்டி தேநீர் சந்திப்பு குழுவின் சுவரொட்டிகள். கர்நாடகாவில் கமல்ஹாசன் அவர்களின் தக் லைஃப் திரைப்படத்திற்கு திரையிட தடை விதிக்கப்பட்ட நிலையில் வியாபாரத்திற்காக அதற்கு பணிந்து போகாமல் மன்னிப்பு எனது வாழ்க்கை முறை அல்ல, தவறாக புரிந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என தன்மானத்துடன் நிற்கும் நம்மவர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் தேநீர் சந்திப்பு குழு சுவரொட்டிகளை ஒட்டி தங்கள் ஒருமைப்பாட்டை தெரிவித்துள்ளனர். தக் லைஃப் திரைப்படத்தை வரவேற்று பல்வேறு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தாலும் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களின் அரசியல் உறுதித்தன்மை மற்றும் துணிச்சலை பாராட்டி புதுச்சேரியில் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ள முதல் அரசியல் சமூக அமைப்பு தேநீர் சந்திப்பு குழு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செயல் வியாபாரத்திற்காக தன் கொள்கைகளை கைவிடாத கமல்ஹாசனின் உறுதியான நிலைப்பாட்டிற்கு பெரும் ஆதரவாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகள் டாக்டர் கமல்ஹாசன் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன. இது கமல்ஹாசனின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய படி என்றும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது துணிச்சலான தலைமைக்கு ஒரு சான்றென்றும் தேநீர் சந்திப்பு குழுவினர் பெருமையுடன் தெரிவித்துள்ளனர்.